ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ராமால ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவளுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து ஹீரோயினை ஏமாத்தி கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோயின் அவங்க ஃபேஸ பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையும் அவளுடைய ஹஸ்பண்டையும் பழி வாங்க போறாங்க. அதுக்கு ஹீரோ தான் ஹெல்ப் பண்றான். ஹீரோயின் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் அவங்க ஹஸ்பண்டையும் பழி வாங்கினாங்க இல்லையா அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாத யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு கேக் வாங்குறதுக்கு என்ன ஃபிளேவர் வாங்கலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வரா. இவ பேர் வந்து மெங்கு. அவ சொல்றா, அவனோட ஹஸ்பண்டுக்கு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்னா ரொம்ப பிடிக்கும், நீ அந்த கேக்கே வாங்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட அவளோட ஹஸ்பண்ட இவ தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா போல. ஹீரோயினுமே ரொம்ப இன்னசென்ட்டா அவளை ஹக் பண்ணிட்டு, ஐயோ நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், ரொம்ப தேங்க்ஸ் டி, நீ என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்பாவியா பேசிட்டு இருக்காங்க. அவ சொல்றா, இன்னைக்கு நைட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நீ கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் நைட்டு அவ சொன்ன டைமுக்கு வீட்டுல போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அந்த மெங்கு ஒரு பெட்ல இருக்காங்க. மெங் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நீங்க எப்ப வந்து அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்குவீங்க, நீங்க என்ன கண்டிப்பா மேரேஜ் பண்ணிதான் ஆகணும், என்னோட வயித்துல அவங்க குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆகி, அட பாவிகளா என்னையும் ஏமாத்திட்டீங்கல்ல, உன் பர்த்டேக்கு நான் தேடி கண்டுபிடிச்சு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி வீசுறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா ஹீரோயின் வந்து கையை தட்டி விட்டுட்டு, நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல, என் கண்ணு முன்னாடி எல்லாத்தையுமே பாத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த மெங்கோடனே அவளுக்குதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல, அவகிட்ட நீங்க எந்த உண்மையும் மறைக்க வேண்டாம், அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிருங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் இதை கேட்டோன்னு கோவப்பட்டு அவளுடைய ஹஸ்பண்ட சப்புன்னு அரைஞ்சிடுறா. எனக்கு உன்கிட்ட இந்த டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறாங்க. மெங்கோடனே நாளைக்கு அவதான் உங்களை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றாள், சனிய போய் தொலையட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினோட ஹஸ்பண்டுமே இல்ல அவ என்ன டைவர்ஸ் பண்ண கூடாது, நான் அவளை டைவர்ஸ் பண்ண போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவ உடனே ஏன் நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்க அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு இவ கொந்தளிக்கிறா. அப்போ அவன் சொல்றா, நீ ஏன் இப்படி கோவப்படுற, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் தூக்கி கொடுக்கறான். அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் பேர்ல இவன் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பான் போல. ஹீரோயின் இறந்து போயிட்டாங்கன்னா இவனுக்கு 200 மில்லியன் கிடைக்குமாமா. இந்த காசு கிடைச்சா இவனோட கம்பெனி ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு இருக்கான். அதனால ஹீரோயினை டைவர்ஸ் பண்ணாம இன்னைக்கே கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சு வச்சிருக்கான். இதை கேட்டோன்னு மெங்குமே பரவாயில்லங்க, நம்ம கஷ்டம் எல்லாம் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ரொம்பவே மன வருத்தத்துல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஹஸ்பண்ட் இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொல்றதுக்கு வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆள் அனுப்பி இருக்கான். அவங்க ஹீரோயினை கத்திய வச்சு குத்திடுறாங்க. இந்த மெங்கு இருக்கா இல்லையா, அந்த ஆட்களை கூப்பிட்டு தனியா இன்ஃபார்ம் பண்ணிருப்பா, இந்த மாதிரி அவளோட முகத்தையுமே சதிச்சிருங்க, அவ ரொம்ப அழகா இருக்க திமிர்ல தான் ஓவரா ஆடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிருப்பா. அதனால அந்த கொலை பண்ண வந்தவங்களுமே வந்து ஹீரோயினோட ஃபேஸ்லயே வந்து கத்திய வச்சு கிழிச்சிட்டு போயிடுறானுங்க. ஹீரோயின் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, நான் உனக்கு என்னடி பண்ண, நான் உன்னை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், உன் ஃபேமிலி கடன்ல இருந்தப்போ நான் தான் உனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணேன், ஆனா நீ போய் என்ன கொல்லை துணிச்சிட்டல்ல, கண்டிப்பா இதுக்கெல்லாம் நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோயினை கீழே விழுக்காம ஒரு கை வந்து பிடிக்குது. நம்ம டிராமாவோட ஹீரோ லூ அவன் ஹீரோயினை பிடிச்சிட்டு நான் உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயினை காப்பாத்திட்டாங்க போல. ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்து ஹீரோயினை பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குறா, யார் நீங்க, எதுக்காக என்ன வந்து காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு வச்சுட்டு, ஆமா நான் தான் உன்னை காப்பாத்தினேன், இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினோட பதில் போய் கையை தட்டி விட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, உனக்கு இதயமே இல்ல, நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் அவளோட ஃபேஸ டச் பண்ணி பாக்குறா. அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து ஃபேஸ்ல கத்திய வச்சு கட் பண்ணது ஞாபகம் வருது. ஹீரோயின் கேக்குற, என்னோட ஃபேஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட ஃபேஸ்ல வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கு, இன்னும் 2 நாள்ல வந்து கட்டை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
ஹீரோயின் விடாம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா, எதுக்காக நீங்க என்ன காப்பாத்துனீங்க, என்ன ரீசனுக்காக என்ன காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், நான் எதுக்காக உன்னை காப்பாத்தினேன்னா எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கோவப்பட்டு ஹீரோவை தள்ளி விடுறா. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோ சொல்றான், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, உன்னோட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் ஆன்சரா இருப்பேன், ஏன்னா நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயின் மனசுக்குள்ளே யார் இவன் ஃபேஸ் இதுக்கு எனக்கு பரிச்சயமா தெரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது, இவன் பக்கத்துல வரும்போது எனக்கு ஏதோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது, எனக்கு இவனை தெரியும்னு சொல்லிட்டு, ஆனா இவன் யாருன்னு எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஆள் அனுப்பியிருப்பான்ல கொல்றதுக்கு, அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், ஹீரோயினை கொன்னுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுமே ஹீரோயினை கொன்னுட்டோன்னு சொன்ன உடனே இவ ஹீரோயின் வந்து அவளுக்கு பண்ணதெல்லாம் நினைச்சு யோசிச்சு பாக்குறான், அடுத்த ஜென்மத்திலேயாவது என்ன மாதிரி ஒரு கெட்டவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்காம ஏதாவது நல்லவனா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 நாளைக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃபேஸ்ல இருந்து கட்ட பிரிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃபேஸே சேஞ்ச் ஆயிருது. ஹீரோயின் அவளையே வித்தியாசமா பாத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், உன்னோட ஃபேஸ் மட்டும்தான் மாறி இருக்கு, ஆனா உன்னோட கண்ணு அது மாறவே இல்ல. ஹீரோயின் எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க, உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றேன், இப்ப அது முக்கியம் கிடையாது, நீ இறந்துட்டேன்னு சொல்லிட்டு உன்னோட ஹஸ்பண்ட் உன்னோட இன்சூரன்ஸ் மணியை கிளைம் பண்ணி அவன் கம்பெனியோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா மேரேஜ் பண்ணிட்டு அவன் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கான், இதுக்காக நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, அவங்க பண்ணதுக்கெல்லாம் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்க போறேன். ஹீரோ சொல்றா, சரி நீ போய் அவங்கள பழி வாங்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, நான் மட்டும் பழி வாங்கிட்டேன்னா நீ என்னோட உயிரை காப்பாத்தினல, நான் உன்னைய மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோமே எனக்கு இந்த டீல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோட பிஏ வந்து, மேடம் உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமைச்ச ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்கறான். அவனுமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, பரவாயில்லையே முன்ன விட இப்ப கொஞ்சம் நல்லாவே சமைக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உங்க பிஏ கிட்ட சொல்றான், ஹீரோயின் இந்த மாதிரி அவனோட எக்ஸஸ்மென்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்க போறா, 2 பாடி கார்ட்ஸ் அனுப்பி ஹீரோயின் எப்பவுமே சேஃபா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே தெரியாம வாட்ச் பண்ண சொல்றான். ஹீரோயின் அவங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவளுடைய ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல போய் வேலை பாக்குறா. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுடைய ஹஸ்பண்டுக்கு காஃபி கொடுக்க, அந்த காஃபியை குடிச்சோன்னு அவ இம்ப்ரெஸ் ஆயிடுறான். இவளுக்கு எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி காஃபி போட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அவனுடைய பர்சனல் அசிஸ்டன்டாவே வச்சுக்கிறான். ஹீரோ கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற மாதிரி ஹீரோயின் போக, அந்த சமயம் பார்த்து ஆபீஸ்க்கு மெங்க வரா. இவங்க 2 பேரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்து மெங்க ரொம்ப கடுப்பாயிரா. யார் இவ கூட உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் ஹஸ்பண்ட் உடனே ஏன் இப்ப கோவப்படுற, அவ என்னோட புது பிஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட இவதான் என்னோட வைஃப்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா மெங்குக்கு ஹீரோயினோட ஹஸ்பண்டும் ஹீரோயினும் ஒண்ணா இருக்கிறது பிடிக்கல. அவ உடனே ஹீரோயினை வந்து ஆபீஸை விட்டு வெளில போ, எனக்கு ஒண்ணு பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளில போக சொல்றா. ஹீரோயின் உடனே ரொம்ப சோகமாகற மாதிரி நடிப்பை போட்டுட்டு அங்க இருந்து போறாங்க வெளில. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் மெங்கு வந்து அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட, இவள வேலையை விட்டு ஃபயர் பண்ணுங்க, எனக்கு இது இவள பார்த்தாலே பிடிக்கல, உங்களுக்கு வேணா ஏதோ ஒரு பையனை வந்து பிஏவா வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவ உடனே, இப்போ நம்ம கம்பெனில புது கான்ட்ராக்ட் வேற சைன் வாங்கணும், அந்த பொண்ணால மட்டும்தான் அதை வாங்க முடியும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா, வயித்துல நம்ம குழந்தை இருக்குல்ல, அதுக்காக நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன், நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வாஷ்ரூம்ல இருக்கும் போது அங்க மெங்கு வந்துட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கா. என்ன என் ஹஸ்பண்ட செடியூஸ் பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கியா, நீ என்ன நினைச்சாலும் என்னோட ஹஸ்பண்ட செடியூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அழகான வைஃப் இருக்கும் போது அவங்க எப்படி உனக்கு மடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ஹீரோயின் சொல்றா, சரி உன்னோட ஹஸ்பண்ட் பத்தி நீ இந்த பெருமையா பேசிட்டு இருக்கல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பயந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, என்ன உனக்கு ரொம்ப பயமா இருக்கா, நீ உன் ஃப்ரெண்டை ஏமாத்தி அவ ஹஸ்பண்ட பறிச்ச மாதிரி நான் பறிச்சதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காமிக்கிற மாதிரி பேச, இதை கேட்டோன்னா மெங்க உடனே கோவமாய் ஹீரோயினை அடிக்கிற மாதிரி போக ஹீரோயின் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்துட்டு அழுகிற மாதிரி நடிப்பு போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட எக்ஸுமே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றா, இங்க பாருங்க எல்லாமே என்னோட தப்புதான், நான் உங்ககிட்ட க்ளோஸா வந்திருக்க கூடாது, நான் என்னோட திறமைய உங்களுக்கு நிரூபிக்கணும் தான் நினைச்சேன், எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே கிடையாது, ஆனா உங்க வைஃப் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, உங்க வைஃப் என்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்றா, அவ தெரியாம பேசியிருப்பா, இது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீங்க 2 பேரும் சீக்கிரமாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, உங்க வைஃப் என்ன சப்புன்னு அறிஞ்சிட்டாங்க, இதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அவனுமே இதை கேட்டோன்னு சரி நான் பேசிக்கிறேன்னு சொல்றான்.
நீங்க வந்து அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட கத்திட்டு இருக்கா. நீங்க இதுக்கு இன்னுமே அவளை ஃபயர் பண்ணாம வச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல, அவளை மட்டும் நீங்க லைக் பண்ணீங்கன்னா நான் அவளை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இவனுமே கோவமாய் கத்த ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, இது என்னோட ஆபீஸ், நான் இங்க யாரும் ஃபயர் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடு, நம்ம குழந்தைய பாத்துக்கோ, சும்மா இங்க வந்து நின்னு கத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல இதை கேட்டோட மெங்கு செமையா கோவமாயிரா. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இன்னும் கொஞ்சம் மாசத்துல நமக்கு குழந்தை பிறக்க போகுது, அதுக்குள்ள நீங்க அவளை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, நீங்க என்னைய சீட் பண்றீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவ உடனே கோவமா ஒரு ஃபைல தூக்கி வீசுறா. அதை பார்த்த மெங்க உடனே ஐயோ சாரிங்க, நான் கொஞ்சம் பொசிசிவ் ஆயிட்டேன், அதனாலதான் வந்து கோவத்துல இப்படி எல்லாம் பேசிட்டேன், உங்களுக்கே தெரியல நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்ப போட அவன் உடனே அவளை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுட்டு நீ எதுக்கு இப்ப கோவப்படுற, எனக்கு நீ சொல்றது நல்லாவே புரியுது, நீ இதுக்கப்புறம் ஆபீஸ்க்கெல்லாம் வர வேண்டாம், நீ வீட்டுல இருந்து நம்ம குழந்தைய மட்டும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுமே மனசுக்குள்ள கண்டிப்பா ஹீரோயினை இந்த ஆபீஸை விட்டு நான் துரத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வீட்டுல இருக்கும் போது அவனுடைய ஸ்டெப் மாமும் ஸ்டெப் பிரதரும் வீட்டுக்கு வராங்க. ஸ்டெப்பும் உடனே ஹீரோவை பார்த்துட்டு என்னோட பையன் தான் இந்த கம்பெனிக்கு சிஓவா இருக்க வேண்டியது, உன்ன மாதிரி தரங்கிட்டு பிறந்தவன் எல்லாம் உங்க அப்பா சிஓவா போட்டிருக்காங்க, என்னோட பையனுக்கு இந்த கம்பெனி கொடுத்துட்டு நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, மாசம் மாசம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க பணத்தையே என்னால கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். இவ கேட்டோன்னு ஸ்டெப் பிரதர் உடனே அண்ணா நீங்க எதுக்கு கோவப்படாதீங்க, அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, நீங்க எங்களுக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்குறீங்களா அதெல்லாம் எந்த குறையுமே இல்ல, நீ செஞ்சு அம்மாவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்ற உங்க அம்மாவை நான் கடைக்கு பேச சொல்லு, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறான். ஹீரோ வெளில வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இது என்னோட வீடு இல்ல, என்னோட உண்மையான வீடு அந்த வில்லேஜ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். அதுல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஸ்கூல் படிக்கும் போது யாருக்கும் சாப்பிடுறதுக்கு கேக் எல்லாம் கொடுக்கற மாதிரி தெரியுது. இப்ப ஹீரோ பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றான். என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்க போல, எனக்கு இப்போ உன்னை பாக்கணும் போல இருக்கு, எனக்கு மனசு சரியில்லை, நீ நைட்டு எங்க வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே சரி ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். மெங் வந்து அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு டெசர்ட் சாப்பிடணும் போல இருக்கு, அந்த ஃபேமஸான ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே சரி நான் யாரையாவது அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அவ உடனே ஏங்க வேற யாராவது அனுப்பணும், நான் உங்க பிஏவே அனுப்பலாம், எனக்கு அவனால எந்த பொறாமையும் இல்ல, நாங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எங்க பாரு எனக்கு டெசர்ட் சாப்பிடணும் போல இருக்கு, நீ போய் அந்த ஃபேமஸான ஷாப்ல போய் டெசர்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே இந்த மெங்கு இது நமக்கு செட் பண்ண ட்ராப் மாதிரி தெரியுது, அந்த ஷாப் ரொம்பவே தூரமா இருக்கும், அங்க வர ரொம்பவே கூட்டமா இருக்குமே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வெளில வர இதை பார்த்த உடனே ஹீரோயின்மே சரி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின்மே அந்த ஷாப்புக்கு வந்துட்டா. அங்க சம கூட்டமா இருக்கு, எல்லாருமே லைன்ல நின்னு அந்த டெசர்ட்டை வாங்கிட்டு இருக்காங்க. மெங்கு வந்து வேணும்ட்டே தான் வந்து ஹீரோயினை இப்படி அனுப்பி வச்சிருக்கா கஷ்டப்படட்டும்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அந்த நின்னுட்டு இருக்க லைனை அவனே போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறா. இந்த பாக்குற ஹீரோமே ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேத்துக்கும் டின்னர் டேட் இருக்கு வருவல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா நீ தான் பாத்துட்டு இருக்கல, நான் இந்த டெசர்ட் ஷாப்ல மாட்டிக்கிட்டேன், என்னால வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினை ஃபாலோ பண்றதுக்கு பாடி கார்ட்ஸ் ஹீரோ அனுப்பி வச்சிருப்பான் இல்லையா, அவனுமே ஹீரோயினை போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்புறான். அப்ப ஹீரோவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் சரி அந்த ஷாப்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வர்றதுக்கு நைட் ஆயிருது. அவங்க உடனே மெங்குக்கு கால் பண்ணி நீங்க எங்க போயிட்டீங்க, நீங்க தானே டெசர்ட் வாங்கிட்டு வர சொன்னீங்க, வாங்கிட்டு வரதுக்குள்ள எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட அதனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது, நம்ம அவளை ரிவெஞ்ச் இருக்கான்னு பார்த்தா அவ நம்மள வச்சு செஞ்சுட்டு இருக்காளே, இவள கண்டிப்பா நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்ப கோவமா வீட்டுக்குள்ள வர ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக கேக் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் வந்த உடனே ஹீரோயினை பார்த்துட்டு ஓ முயல் குட்டி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இதை கேட்டோன்னே செமையா கடுப்பாயிடுறாங்க. என்ன எதுக்குடா நீ முயல் குட்டின்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான் ஆமா நீ பாக்க முயல் மாதிரிதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோக்கு முன்னாடி இருக்க கேக்க பார்த்துட்டு எதுக்குடா நீ எனக்கு இவ்வளவு கேக் வாங்கிட்டு வந்த, இவ்வளவு கேக்க வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான் ஆமா நீ என் கூட டின்னர் சாப்பிடறத விட உனக்கு இந்த கேக் எல்லாம் வந்து உன்னோட முதலாளி அம்மாக்கு வாங்கி கொடுக்கறதானே முக்கியம்,
அதான் உனக்காக நானே இந்த கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே அதை பார்த்தோன்னே நீ கண்டிப்பா ஒரு நெட்டு கலந்த கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே சிவா வந்து என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் கொஞ்சம் நர்வஸா நின்னுட்டு இருக்கா. ஹீரோ படக்குன்னு கையை பிடிச்சு இழுத்து அவ பக்கத்துல உட்கார வச்சுக்கிறா. ஹீரோ கேக்குற ரொம்ப நேரமா லைன்ல நின்னு டயர்டா இருக்கா, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா நான் ஒண்ணு என்னோட முதலாளி அம்மாக்காக வாங்கல, என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ இதை கேட்டேன்னு கோவிச்சுட்டு சரி நீ அப்படியே நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளில போலான்னு சொல்லி போறப்போ ஹீரோயின் கையை பிடிச்சிடுறா. ஹீரோ உடனே ஹீரோயினை பார்த்துட்டு என்ன மேடம் இன்னைக்கு நம்ம ரெண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோட் பட்டனை கழட்ட ஹீரோயின் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு தான் கூப்பிட்டேன். எதுக்காக நீ இவ்வளவு கேக் வாங்கிட்டு வந்த, அதுவும் நம்ம ரெண்டு பேத்துக்கு மட்டும், நம்மளால இவ்வளவு சாப்பிட முடியாது இல்லையா, அதனால நம்ம எல்லாத்தையும் ஆஃபனேஜ்ல கொடுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபனேஜ்ல கொண்டு போய் அந்த ஸ்வீட் எல்லாம் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் கையை கோர்த்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. சொல்ற எதுக்காக நான் விளையாட்டுக்கு சொன்னதெல்லாம் நீ இப்படி கோவிச்சுக்கிறேன், என்னதான் மூஞ்சா கோமா வச்சாலும் நீ மனசுக்குள்ள சந்தோஷத்துலதான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ அப்படியே அந்த பாண்டா குட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா நீ என்ன பாண்டான்னு கூப்பிட்டா நான் ஒன்னு முயல் குட்டின்னு கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே மாறி மாறி டீஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து மறுபடியுமே ஹீரோயினோட கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு கிஸ் பண்றான். ஹீரோயின் கேக்குறா எதுக்காக நீ எப்பயுமே கிஸ் பண்ணும்போது கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ மனசுக்குள்ளேயே உனக்கு நான் என்ன யாருன்னு சொல்லிட்டு ஞாபகம் வரல, நீ என்னை கிஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேஞ்சரை பாக்குற மாதிரி தான் பாக்குற, என்னால அதை ஏத்துக்க முடியல, அதனாலதான் நான் எப்பவுமே உன்னோட கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு கிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவளோட எக்ஸ் கிட்ட சைன் வாங்க போகும்போது அவன் ரொம்பவே சேடா உட்கார்ந்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான் உன்கிட்ட சொன்னா என்னோட கஷ்டம் சரியாயிருவான் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே பரவாயில்ல என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் சொல்றான் ஒரு பிசினஸ் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கணும், ஆனா அவங்க சைன் போட மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு இவ சொல்றா சரி நம்ம பெட் கட்டிக்கலாம், நான் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான் நீ மட்டும் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கி கொடுத்துட்டேனா உன்னையே நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டரா போட்டுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட எக்ஸுக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டோட அப்பா தான் கால் பண்றாங்க, என்னோட பையனை நீ வந்து வைஸ் பிரசிடென்டா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவன் சொல்றான் இல்ல என்னால போட முடியாது, நான் ஆல்ரெடி மேங்க இந்த கம்பெனில வைஸ் பிரசிடென்டா போட்டிருக்கேன், அவ வேற இப்ப பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவங்க சொல்றாங்க பரவாயில்ல இந்த கம்பெனில எனக்கும் பங்கு இருக்குதானே, என் பையனை சீக்கிரம் வைஸ் பிரசிடென்ட் ஆகிரு அப்படின்னு சொல்லிட்டு காலே கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டோன்னா அவனுக்கு செம கடுப்பாகுது. இப்ப ஹீரோயின் வந்து நான் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல கொடுக்க இதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஆனா உடனே நீ இந்த கான்ட்ராக்ட சைன் வாங்கி கொடுத்துட்டல, இந்த கம்பெனியோட ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உன்னை டைரக்டா அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயிக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவங்க தான் இங்க நியூ டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மெங்கு வந்துட்டு நான் தான் இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட், நீங்க இங்க டைரக்டரா போறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட எக்ஸ் வந்து மெங்கா தனியா கூப்பிட்டு வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கு அவ சொல்றா சரி நீங்க இவ்வளவு கேட்கறதுனால நான் அவளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நான் அவளுக்கு 1 லட்சம் பணம் தரேன், அந்த 1 லட்சத்தை வச்சு ஒரு பெரிய லக்ஸரியான ஹோட்டல்ல வந்து அவ ரூம் புக் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்ற உங்களுக்கு என்ன பைத்தியமா, ஒரு லக்ஸரியான ஹோட்டல்ல வந்து ரூம் புக் பண்ணணும் நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும், இப்படி லாஸ்ட் மினிட்ல கேட்டீங்கன்னா அவங்க புக் பண்ணி தர மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம நீங்க அதுல பார்ட்டி நடத்தணும்னு சொல்றீங்க, அங்க ஃபுட்டு ட்ரிங்க் இதோட காஸ்ட் எல்லாம் எப்படி 1 lakh உள்ள வரும், இதெல்லாம் பாசிபிள் கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி பண்றதுக்கு 50 lakh ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு மெங் சொல்றா நீ இதை பண்ண முடிஞ்சா பண்ணு, அப்படி இல்லாட்டி இந்த டைரக்டர் போஸ்ட ரிசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே மெங்க பார்த்துட்டு ஐயோ நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதடா, வயித்துல குழந்தை இருக்கு, கொஞ்சம் மெதுவா பேசு அப்படின்னு சொல்லிட்டு மெங்குக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின்மே மெங்க பார்த்துட்டு நான் உங்களை ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், சரி நீங்க சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு 1 lakhல ஹோட்டல் புக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ஹோட்டல் மேனேஜருக்கு போன் பண்ணி கேட்க அவன் உடனே என்னம்மா இந்த பிளேஸ்க்கெல்லாம் யாராவது ஹோட்டல் புக் பண்ண முடியுமா, அதுவும் லாஸ்ட் மினிட்ல வந்து கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை இக்னோர் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவோட பிஏ தான் கால் பண்றாங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்து பிசினஸ் போயிட்டு வந்தாங்க, வரும்போது உடம்பு சரியில்லாம வந்திருக்காங்க, எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க,
கொஞ்சம் நீங்க வந்து என்னன்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னு ஹீரோயின்மே இல்ல எனக்கு வேலை இருக்கு, நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரியமே பாஸ் வந்து நீங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க சமைச்சு கொடுக்குற ஃபுட்டு பாஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின்மே சரி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கப்போ ஒரு பொண்ணு வந்து ஹீரோக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அதை சாப்பிட மறுக்கிறான். ஹீரோயினை பார்த்த உடனே அந்த பொண்ணுமே நீங்க ஹீரோவை எப்படியாவது சாப்பிட வச்சிருங்க, அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறா. ஹீரோயின்மே ஹீரோவை பார்த்துட்டு யார் அந்த பொண்ணு, உன்னோட குட்டி மொயின் குட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே ஏன் உனக்கு அவளை பார்க்கும்போது பொறாமையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே சேச்சா எனக்கெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் சொல்றான் அவன் என்னோட கசின் தான் அப்படிங்கறத சொல்றான். ஹீரோயின் உடனே சரி சரி நீ சாப்பிடுறதுக்கு நான் ஃபுட் கொண்டு வந்திருக்கேன், இந்தா இதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான் உனக்கு என்னை பார்க்க பாவமா தெரியலையா, எனக்கே உடம்பு சரியில்லை, என்னால எப்படி சாப்பிட முடியும், எனக்கு ஊட்டி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழக்க, ஹீரோயின்மே நானே கடுப்புல இருக்கேன், உனக்கு தான் 2 கை நல்லா இருக்குல்ல, கையில எடுத்து வச்சு சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. அதுக்கு அவன் உடனே ப்ளீஸ் ப்ளீஸ் நீ ஊட்டி விட, நீ ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன், எனக்கே உடம்பு சரியில்லை, என்னை பார்க்க பாவமா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின்மே போதும் போதும் ஓவரா நடிப்பு போடாத அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் உடனே அவளை தள்ளி விட்டுட்டு எதுக்குதான் நீ இப்ப என்ன கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கா, அப்ப ஹீரோ உடனே சரி நீ ரிவெஞ்ச் எடுக்க போனல அதெல்லாம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் என்ன என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நீ ரிவெஞ்ச் எடுக்க நான் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி உனக்கு ஒண்ணுனா அது எனக்கும் தான், நீ அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறது பத்தி மட்டும் யோசிக்காத, உன்னை பத்தியுமே கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா எனக்கு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறத தவிர வேற எதுவுமே முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான் இங்க பாரு நீ நல்லா குக் பண்ற, பேசாம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம்ல, உன்னோட ட்ரீமை நோக்கி நீ போலால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு ரொம்ப நாளா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு ஆசை, அதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் சொல்றான் இங்க பாரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கெல்லாம் நிறைய காசு தேவைப்படும், இப்போ நம்ம கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல, அதனால இந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ற ஐடியாவை அவன் கேன்சல் பண்ணிருப்பான். ஹீரோயின் சரி நான் அவங்கள ரிவெஞ்ச் எடுத்துட்டு கண்டிப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அடுத்து ஹீரோயின் வந்து ஹோட்டல் மேனேஜர் தான் பார்க்க வந்திருக்கா ரூம் புக் பண்றதுக்காக. அவங்க ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, என்னமா லாஸ்ட் மினிட்ல வந்து புக் பண்ண சொல்லி கேக்குற, அது மட்டும் இல்லாம பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கு, 1 லட்சத்துக்கெல்லாம் எங்களால கண்டிப்பா வந்து ஹோட்டல் ரூம் புக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் உடனே அந்த ஹோட்டலோட சூப்பர்வைசர் கிட்ட பேச வரா, இங்க பாருங்க எங்களோட கம்பெனில வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, தயவு செஞ்சு ப்ளீஸ் அது உங்க ஹோட்டல்ல தான் நடக்கணும், எங்களோட கம்பெனி இந்த ஹோட்டல்ல மீட்டிங் நடத்தினா அது உங்களுக்குமே வந்து பெனிஃபிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு அவங்களுமே சொல்றாங்க நீ எந்த கம்பெனில இருந்து வர, அந்த யான் குரூப்போட கம்பெனில இருந்து வரியா, அந்த கம்பெனி கண்டிஷனே ரொம்பவே பேடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவனோட ஒய்ஃபோட இன்சூரன்ஸ் மணியை வச்சுதான் அந்த கம்பெனியை ஓட்டிக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, எனக்கு தெரிஞ்ச அந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆயிரும், எங்கனால ரூம் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ வந்து அந்த ஹோட்டலோட விஐபி கஸ்டமர் போல, அவங்க ஹீரோ கிட்ட நல்லா பேசிட்டு இருக்க ஹீரோ அப்ப ஹீரோயின் இருக்கத நோட் பண்றா. ஹீரோயினை கூப்பிட்டு என்னாச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா நான் இங்க ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றேன் சரி பாக்க நீ ரொம்பவே டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் இங்க பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் போய் சாப்பிட போயிடுறாங்க. அப்போ அங்க இருக்கிற மேனேஜரும் சூப்பர்வைசரும் இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே அவ என்னோட ஒய்ஃப்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னா அவங்க 2 பேருமே ஹீரோ கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்க ஒய்ஃப் ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்தாங்க, நாங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், உங்க ஒய்ஃப் வந்து இங்க ரூம் புக் பண்ண வந்தாங்க, அதுவும் இன்னும் 10 நாள் தான் இருக்கு, பட்ஜெட் வேற 1 லட்சம் தான் சொல்றாங்க, எங்கனால எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும், எங்கனால அரேஞ்ச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே இல்ல எங்களுக்கு எமர்ஜென்சியா ரூம் தேவைப்படுது, நீங்க கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோட மேனேஜரும் சூப்பர்வைசரும் கண்டிப்பா நீங்க கேட்டு இல்லைன்னு சொல்லுவோமா, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோவோட கசின் வந்து இந்த ஹோட்டல் ரூம் எல்லாம் புக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெசிப்ட கொடுக்கறா. அவன் சொல்றா இதுக்கு முன்னாடி நான் ஹீரோ இவ்வளவு சந்தோஷமா இருந்து பார்த்ததே இல்ல, அவங்க பக்கத்துல ஒரு பொண்ணு கூட வரவிட்டதே கிடையாது, ஆனா ஹீரோ மேல ரொம்பவே அஃபெக்ஷனா இருக்காங்க, உனக்கும் ஹீரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், உனக்கு ஹீரோவா ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு இவ உடனே
ஹீரோ எனக்காக இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு டைமுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கே தெரியல அவங்க எதுக்காக எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, எனக்கும் ஹீரோக்குள்ள எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு. எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. அவன் உடனே ஓ உங்க 2 பேத்துக்குள்ள எதுவும் இல்லாம ஹீரோ மேல ரொம்பவே கேரிங்கா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும் போல, ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் அவ ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நிஜமாலுமே எனக்கு தெரியல ஹீரோ எதுக்காக என்ன கேர் பண்ணி பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு. நானுமே அதுக்கு தான் ஆன்சர் கேட்டுட்டு இருக்கேன், ஆனா அவன் சொல்ல மாட்டேங்கிறான். நீ சொல்லு, நிஜமாலுமே ஹீரோவோட லைஃப்ல எந்த கேர்ளுமே இல்லையா, யாருமே இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, இத்தனை வருஷமா நான் ஹீரோ கூட தான் இருக்கேன், அவங்க ஒரு பொண்ணுமே அவங்க பக்கத்துல நெருங்க விட்டதில்ல, என்னையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு தான் கால் பண்ணி ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஹீரோ சொல்றான், பரவாயில்ல, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே தயங்கிட்டு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், எதுக்காக நீங்க என் மேல இவ்வளவு கேரிங்கா இருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான், எதுக்காக நான் உன் மேல இவ்வளவு கேரிங்கா இருக்கேன்னு உனக்கே தெரியும், நீ யோசிச்சு பாரு, அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நான் அந்த ஹோட்டலோட மேனேஜர் கிட்ட பேசிட்டேன், நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி வெளில சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு, அதனால அவங்களுமே வெளில எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பாட்டி நடக்கிறதான் காட்டுறாங்க. ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல்ல நம்மளோட பாட்டி நடக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஹீரோயின் மட்டும்தான், அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்கதான் நம்மளுடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டோட டைரக்டர்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பாட்டில நீங்க ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் எக்ஸ் போய் அவ கூட டான்ஸ் ஆடுறான். ஹீரோயினோட எக்ஸுமே டான்ஸ் ஆடிட்டு ஹீரோயினை தான் பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்து அவன் இம்ப்ரெஸ் ஆயிட்டான் போல. உள்ள எல்லாருமே கப்பலா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோவை மிஸ் பண்றா. அதனால வெளில ஹீரோக்கு கால் பண்றா, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே நான் உன் பின்னாடி தான் இருக்கேன், நீ திரும்பி பாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான், ஆமா உள்ள எல்லாருமே கப்பலா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கல்ல, நான் உன் கூட டான்ஸ் ஆட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவளுமே எனக்கு தான் டான்ஸே ஆட தெரியாதே அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பல் 2 பேருமே ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப சடனா ஹீரோனே ஹீரோவோட கண்ணை க்ளோஸ் பண்ணி கிஸ் பண்றா. தடவை ஹீரோ கேக்குறான், எதுக்காக என்னோட கண்ணை க்ளோஸ் பண்ணன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்றா, நான் உன்னோட லவ் ஹார்ட்ல இருந்து ஃபீல் பண்ண நினைச்சேன், அதனாலதான் நான் கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவோட கசின் வரா. இவ ஹீரோவோட பிஏவா கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. அவ ஹீரோவை கூப்பிடுற, ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, நீங்க வாங்க பாஸ் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ஹீரோமே செல்லமா ஹீரோயினை பார்த்துட்டு, சரி நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு சாப்பிடறதுக்கு எல்லாம் குக் பண்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோயினுமே திரும்பி உள்ள வந்துட்டு இருக்கா. மீன் ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறா, என்ன நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா வளைச்சு போலான்னு பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, உன்ன மாதிரி புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு உன் ஹஸ்பண்ட் மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இது கேட்கும் போது அவளுக்கு செம கடுப்பா இருக்குது. ஹீரோயினோட எக்ஸ் ஹீரோயினே பார்த்துட்டு, இவ பார்க்க நல்லா பெர்ஃபெக்டாவும் இன்டெலிஜென்ட்டாவும் இருக்கா, இதே மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஒய்ஃபா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட கழட்டி விட்டுட்டு இப்போ ஹீரோயினை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறான் போல. ஹீரோயின் அவங்களோட எக்ஸோட ஆபீஸ் ரூம்ல ஒரு செடி மாதிரி இருக்குது, அதுக்குள்ள கேமரா செட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும், இவனை பிடிச்சு ஜெயில போடலான்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து சடனா ஹீரோயினோட எக்ஸ் கதவு திறந்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்தோன்னா, நீங்க பிசினஸ் ட்ரிப்பா வெளில போறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு நீங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றான், இல்ல கிளைண்ட் ரொம்ப பிஸியா இருக்காங்க, அதனால மீட்டிங் கேன்சல் ஆயிருச்சு, அதான் நான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினே, சரி பாஸ் நான் வெளில போய் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது அவன் சொல்றான், ஒரு நிமிஷம் இல்ல, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், ஒன்னு நான் டெப்டி டைரக்டரா ஆக்கிடுறேன், நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, பாஸ் என்ன சொல்றீங்க, உங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா ரொம்பவே கோவப்படுவாங்க, அவங்க நம்மளை பத்தி தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் உடனே, நீ எதுக்குமே கவலைப்படாத, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கேக்குறா, பாஸ் இந்த டைம் எந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கணும் அப்படின்னு கேட்க, அவன் உடனே, நீ இந்த டைம் எந்த கான்ட்ராக்ட்லயுமே சைன் வாங்கணும்னு அவசியமே இல்ல, நீ என் கூட டெய்லி உட்காந்து டின்னர் சாப்பிடணும், அதுவும் நீ எனக்காக ஃபுட்டு குக் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட க்ளோஸ் ஆகதான் இவன் இந்த மாதிரி எல்லாம் பிளான் போட்டிருக்கான். ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க,
உங்க வைஃப் தான் உங்களுக்கு குக் பண்ணி தருவாங்க, நான் எதுக்காக உங்களுக்கு குக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், இல்ல சும்மா ஃபன்னுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னோட எக்ஸ் வைஃப் ரொம்பவே நல்லா குக் பண்ணுவாங்க, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதான் எனக்கு என்னமோ உன்கிட்ட எனக்கு குக் பண்ணி தரியான்னு சொல்லி கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே இவன் கிட்ட க்ளோஸா போனாதான் இவனை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அவளுடைய எக்ஸுக்கு குக் பண்ண ஆரம்பிக்கிறா. இவ குக் பண்ணிட்டு இருக்கும் போது இவ ஹீரோக்காக குக் பண்ணது, ஊட்டி விட்டது, அவன் கிஸ் பண்ணது இதெல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, என்னாச்சு எனக்கு ஒரே அவன் ஞாபகமா இருக்கு, ஒருவேளை நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அவ சமைச்சு கொண்டு வந்த ஃபுட்டை கொடுக்க அவனுமே சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் அவனோட ஆபீஸ் ரூம்ல ஃபைல் எல்லாம் சீக்கிரட்டா வைக்க ஒரு லாக்கர் வச்சிருப்பான். இப்போ அந்த லாக்கர் தான் ஓபன் பண்ணி ஃபைல வச்சிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கா. இவதான் அவனோட ரூம்ல கேமரா வச்சிருப்பா இல்லையா, அது வழியா தான் பாத்துட்டு இருக்கா. அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த லாக்கரை ஓபன் பண்றாங்க. அதுல ஏதாவது இவங்களுக்கு தேவைப்பட்ட ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி பார்க்க அந்த லாக்கருக்குள்ள இவங்க தேடுற ஃபைல் எதுவுமே இருக்காது. அவன் உடனே சரி இவன் எந்த இடத்துல வச்சிருக்க மாட்டான், வேற ஏதாவது ஒரு இடத்துலதான் வச்சிருப்பான், கண்டிப்பா அது அவனோட வீடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி மீட்டிங் நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா அந்த சைனால இருக்க எல்லா குரூப்போட CEO வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோனே வந்திருக்கான். ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயின்மே ஹீரோவை எதுவுமே கண்டுக்காம உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட எக்ஸோடனே ஹீரோவை பார்த்துட்டு, இங்க தானே கோ கம்பெனியோட CEO, நம்ம 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், இங்க பாருங்க எனக்கு உங்க கூட ட்ரிங்க் பண்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, நான் அவ கூட தான் ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் மாத்தி மாத்தி டூஸ் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினோட எக்ஸுக்கு செமையா ஸ்டமக் பர்ன் ஆகுது. ஹீரோயின் மீட்டிங் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சு இழுக்கிறான். என்ன மேடம் நீங்க என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா, அதான் என் பக்கத்துல என்னோட எக்ஸ் இருந்தான்ல, அதான் என்னால உங்ககிட்ட பேசவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் உடனே, நீ என்ன கண்டுக்காம இருந்ததுக்கு நான் உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனா ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின்மே கோவிச்சுட்டு எந்த நேரம் விளையாடணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயினோட எக்ஸ் வந்து நிறைய குடிச்சிருப்பான். அதனால ஹீரோயினே வந்து அவனை வீட்டுல டிராப் பண்றா. அவன் குடிச்சிட்டு நடக்க முடியாம நின்றுட்டு இருக்கா. அப்போ டிரைவர் வந்து அவனை பிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க அவன் கையெல்லாம் தட்டி விட்டுட்டு, என் கூட ஹீரோயின் இருக்கா, அவன் என்ன பாத்துக்குவா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு இருக்கான். பார்த்து ஹீரோயினுக்கு கால் வர ஹீரோ தான் பண்ணிருப்பான். ஹீரோயின் உடனே அவங்க எக்ஸ் கிட்ட எங்க அம்மா கால் பண்றாங்க, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா, என்னோட எக்ஸ் நிறைய குடிச்சிருக்கான், அதனால அவனை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அவனுக்கு ஏதாவது எதிரான ஃபைல்ஸ் அண்ட் ப்ரூஃப் எல்லாம் கண்டுபிடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ சமய கடுப்பாகிறான். உனக்கு என்ன பைத்தியமா, நீ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க, இப்ப வேற குடிச்சிருக்கான், இந்த டைம்ல நீ அவனோட வீட்டுக்குள்ள போனா அது உனக்கு தான் ஆபத்து, நீ பேசாம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அவ சொல்றா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கப்புறம் கண்டிப்பா கிடைக்க போறதே கிடையாது, இதான் பெர்ஃபெக்ட் டைம் நான் அவன் வீட்டுக்கு போய் ப்ரூஃப் எடுக்கிறதுக்கு. அவன் ப்ரூஃப் எதுவுமே ஆபீஸ்ல வைக்கல, அப்போ கண்டிப்பா வீட்டுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான், இங்க பாரு நீ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நான் 15 மினிட்ஸ்ல அங்க வரேன், நானுமே உனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, இங்க பாருங்க இது நான் எடுக்க வேண்டிய ரிவெஞ்ச், நீங்க இதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது இவன் உடனே, ஆமா நான் கேங்ஸ்டர் தான், உன்னோட கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஹீரோ கிட்ட சரி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோயின் அவங்க எக்ஸ் கிட்ட போய் எங்க அம்மா என்ன சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்றாங்க, அதனால நீங்க உங்க டிரைவர் கூட உள்ள போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின்மே சரி இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு, எப்படினாலும் கண்டிப்பா நம்ம இன்னொரு நாள் வந்து ப்ரூஃபை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணை கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும் நீ நம்மளோட எதிரியோட கம்பெனிக்கு வந்து நம்மளுடைய இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டு இருக்கன்னு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு உடனே ஹீரோயினோட காலை பிடிச்சு கதற ஆரம்பிக்கிறா. தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுக்கறா. இதுல 2 கேமரா இருக்கு, ஒண்ணு வந்து பாஸோட கார் டேஷ்போர்ட்ல ஃபிட் பண்ணும், இன்னொரு கேமரா வந்து மிங்கோட போன்ல இது எப்படியாவது வைக்கணும், இந்த 2 மட்டும் பண்ணா போதும்
நான் உன்னை பத்தி யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே சரின்னு சொல்லிடுறா. ஆபீஸ்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் ரொம்பவே சூப்பரா பிரசன்ட் பண்றாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினோட எக்ஸ் புகழ இது எல்லாத்தையுமே வெளியே நின்று மெங்கு பாத்துட்டு இருக்கா. மெங்குக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம கடுப்பா இருக்கு. அவ ஹீரோயினை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவ உடனே ஹீரோட எக்ஸ் கிட்ட ஐசி வச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கால, அதை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு சூப்பரா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை, நீ ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கல்ல, நீ நம்ம குழந்தைய மட்டும் பாத்துக்கோ, வேலை எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இவங்க பேசுற விஷயத்த எல்லாத்தையுமே மொபைல்ல இருந்து பாத்துட்டு இருக்கா. மெங்கு ரெஸ்ட் ரூம்ல நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோயின் வேணுட்டே கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. என்ன அவனோட ஹஸ்பண்ட் நீ கேட்டு உனக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கலையா, அவங்களுக்கு தெரியும் யாருனால இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுன்னு, அதனாலதான் உனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லிப்ஸ்டிக் கொடுக்குறா. இங்க பாரு, இந்த லிப்ஸ்டிக் ரொம்பவே டேஸ்டா டெலிஷியஸா இருக்கும், உனக்கு வேணா நீயும் போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மெங் வீட்ல அவரோட ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே சேர்ந்து எப்பயும் ஒன்னா டின்னர் சாப்பிடுவாங்க போல. இப்போ அவன் கொஞ்ச நாளா வரதில்ல, ஏன்னா அவன் ஹீரோயின் கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கான்ல. இப்போ அவங்க மேடுமே மேடம் டைம் ஆயிடுச்சு, நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ உடனே இல்ல எனக்கு சாப்பாடுல இது வேண்டாம்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இவளுக்கு தெரிஞ்சிருது கண்டிப்பா இவளுடைய ஹஸ்பண்ட் ஹீரோயின் கூட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மெங் அவ ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்றா. என்ன பண்ணிட்டு இருக்க, நீ டின்னர் சாப்பிட வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் உடனே இல்லப்பா எனக்கு மீட்டிங் இருக்கு, நீ சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. இவ காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் செம டென்ஷன் ஆகுறா. ஹீரோட வாய்ஸ் பக்கத்துல கேட்டுட்டு இருக்கு. ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருக்காங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட என் கிட்ட இருந்து பறிக்கணும்னு பாக்குறா. என் ஹஸ்பண்ட் ஒரு சீட்டர் தான், அவன் எப்ப வேணாலும் அவ சைடு சாயலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவனோட எக்ஸ டிராப் பண்ண வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அவன் நிறைய ட்ரிங்க் பண்ணனால வேணும்ட்டு ஹீரோயின் மேல விழுந்துட்டு இருக்கான். ரெண்டு க்ளோஸா நின்னுட்டு இருக்கும் போது அங்க மெங்க வந்துடுறா. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு செம கடுப்பாகுது. ஹீரோயின் சொல்றா, நீ கோவப்படாத, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவ எதுவுமே கேட்காம அவளுடைய ஹஸ்பண்ட சப்பு நிறையறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட எக்ஸுமே எதுவும் பேச முடியாம அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி க்ளோஸா மூவ் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. மெங் ஹீரோயினையும் அவ ஹஸ்பண்டையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. சில அடியாட்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நாளைக்கு எங்களுக்கு ஒரு ஆபீஸ் பார்ட்டி இருக்கு, என்னோட ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு எம்ப்ளாய்க்கு அவ குடிக்கிற ட்ரிங்க்ல ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ண போறேன், அவ மயங்கினதுக்கு அப்புறம் அவளை ஒரு ஹோட்டல் ரூம்ல வெயிட்டரை கூப்பிட்டு போய் விட சொல்லுவேன், நீங்க அந்த ரூம்ல அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுருவாங்க. அவளுடைய போன்ல ரெக்கார்டர் செட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது வழியாவே எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவுமே கூட இருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு, ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது, ஏதாவது சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, எனக்கு நாளைக்கு உங்களோட ஹெல்ப் ஒண்ணு தேவைப்படுது, நாங்க ஒரு மீட்டிங் விஷயமா ஒரு ஹோட்டலுக்கு போகணும், மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன கரெக்ட் டைமுக்கு பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு அவனுமே ரொம்பவே சந்தோஷப்படுறான். என்ன ஃபர்ஸ்ட் டைம் மேடம் என்ன பிக்கப் பண்ண வர சொல்லிருக்கீங்க, ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனுமே சாச்சா இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறா. ஆனா ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு, இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிஏவை கூப்பிட்டு இந்த மாதிரி ஹீரோயினை நாளைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு வெயிட்டர் ஹீரோயினுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்கறான். அதுலதான் இந்த மெங் ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருப்பா. மெங் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. பரவாயில்ல, எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் அவளுக்கு ஒரு பொண்ணு டீ கொடுக்க வரும்போது மெங்க மேல கொட்டிடுறா. இதை பார்த்தோன்னே மெங்கு கடுப்பாயி அந்த வெயிட்ரஸ அடிச்சிடுறா. சீனி பாலாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ வாஷ் பண்ண போகும்போது ஹீரோயின் அந்த கேப்ல அவளுக்கு ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த வைனை எடுத்துட்டு மெங்கோட பிளேஸ்ல வச்சுட்டு மெங்க கிட்ட இருக்க வைன் எடுத்து இவ வச்சுக்கிறா. அவ ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு பாக்குறதுக்குள்ள ஹீரோயின் அவ பிளேஸ்ல போய் உட்கார்ந்துட்டு அந்த ட்ரிங்க் குடிச்சோன்னு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. இத பாக்குற அவளுமே பரவாயில்ல அவ குடிச்சிட்டா, அதனால அவளுக்கு அந்த ட்ரக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முட்டாத்தனமா நினைச்சுக்கிறா. மெங் அவளோட ட்ரிங்க்ஸ் எடுத்து ஹாப்பியா குடிச்சிட்டு இருக்கா. மெங்குக்கு அந்த ட்ரிங்க் குடிச்சோன்னா அவளுக்கு அந்த ட்ரக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னா அவளோட ஹஸ்பண்ட் ஒரு ஹோட்டல் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டர்ஸ் கூப்பிட்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ண வைக்கிறா. அந்த ரூம்ல இவ அரேஞ்ச் பண்ணிருப்பா இல்லையா, அந்த ஆட்கள் எல்லாம்
இவகிட்டே தப்பா நடந்துக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் தான் தப்பு பண்றோமோ நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோவோட பிஏ வந்து பாஸ் மேடமுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, அவங்க இப்ப நல்லா தான் இருக்காங்க. மெங் வந்து அவங்களுக்கு ட்ராப் செட் பண்ணாங்க, ஆனா அந்த ட்ராப்ல அவங்களே மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோவோட கசின் ஹீரோயின் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, உங்க ஒரு காலத்துல அவளோட ஃப்ரெண்டா இருந்தவ தானே, அது மட்டும் இல்லாம அவ பிரெக்னெண்டா இருந்திருக்கா, இவ்வளவு மாதிரி ஒரு கேவலமான புத்தி கொண்டவளை நான் பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளே ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணிருக்கா, அவ செட் பண்ண ட்ராப்ல இப்ப அவளே மாட்டிக்கிட்டா. இதுல ஹீரோயினை குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். மீட்டிங் முடிச்சுட்டு ஹீரோயினும் அவளோட எக்ஸும் வந்து மெங்க பக்கம் தான் வந்திருக்காங்க. இப்போ மெங் வந்து ரொம்பவே உடம்பு முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்தோன்னே பதறி போய் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க மெங் உடனே ஹீரோயினை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா. இது எல்லாமே ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட ஹீரோயின் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. நான் என்ன பண்ணேன், இவ்வளவு நாள் நான் சார் கூட மீட்டிங்ல தான் இருந்தேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் எக்ஸ் உடனே என்னாச்சு என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெங்க கிட்ட கேட்க மெங் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் சொன்னோம்னா நம்ம ஹீரோயினுக்கு செட் பண்ண ட்ராப் எனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எதுவுமே சொல்லாம நான் அன்கான்சியஸ்ல இருக்கும்போது யாரோ 2 பேர் வந்தாங்க, என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாங்க, அதனாலதான் எனக்கு இந்த கரு கலைஞ்சிருச்சு, எனக்கு ரொம்பவே வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. எக்ஸ் உடனே அவளை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறான். ஹீரோயின் அங்க சோகமா நின்னுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வரா. என்னாச்சு, ஏதாவது கில்ட்டியா ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை மட்டும்தான் பழி வாங்கணும்னு நினைச்சேன், அவ வயசுல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை இல்ல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோ தான் சமாதானப்படுத்துறான். இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல, அவ பண்ண ட்ராப்ல அவ மாட்டிக்கிட்டா, நீ இதுக்காக எதுவும் கஷ்டப்படாத, ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கஷ்டமான வழி எல்லாம் நீ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும், இது நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கலையா, நீங்க எப்பயுமே என்ன லைக் பண்றீங்களா, என்ன பார்க்கும்போது உங்களுக்கு பேய் மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றா, என்ன நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, என் கண்ணுக்கு நீ எப்பயுமே ஏஞ்சல் மாதிரி தான் தெரியற. ஹீரோயினே என்ன நான் உன் கண்ணுக்கு ஏஞ்சல் மாதிரி தெரியறேனா, நீ நினைக்கிற அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அவன் உடனே ஹீரோயினை க்ளோஸா இழுத்து வச்சுட்டு இங்க பாரு, நீ என்ன லவ் பண்றியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது, ஆனா நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. டாக்டர் வந்து மெங்க செக் பண்ணிட்டு உங்க குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட எக்ஸுமே இதுல ஹீரோயின் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்காளா, எது வந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே பதறி போய் இல்ல இல்ல இதுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, இது ஆக்சிடென்டலா நடந்தது அப்படின்னு சொல்லிடுறா. இவ பண்ண தப்பு வெளில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினோட எக்ஸுக்கு வந்து மெங் பண்ண பிளான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவன் செம கடுப்பாயிடுறான். இந்த விஷயத்த பத்தி மெங்க கிட்ட எதுவுமே கேட்டுக்கல. ஹீரோயின் ரொம்பவே நல்ல மாதிரி நடிச்சுட்டு அவளுடைய எக்ஸ் தான் பார்க்க வந்திருக்கா. மெங் இப்போ எப்படி இருக்காங்க, நான் வந்து அவங்க சாப்பிடறதுக்கு ஃப்ரூட்ஸும் மெடிசனும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க அவன் சொல்றா, நீ எவ்வளவு நல்லவளா இருக்க, ஆனா உன்னோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு பார்த்தா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவ உன் மேல பொறாமப்பட்டதா இப்படி பண்ணிட்டா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே பரவாயில்லன்னு சொல்ல அவன் சொல்றான், இப்போ இந்த வீட்டுல நான் மட்டும்தான் தனியா இருக்கேன், இந்த தனிமையில இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் உடனே அவளோட ஷோல்டர்ல கையை வச்சுட்டு நீங்க ஏன் பாஸ் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க, உங்க கூட எப்பவுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரஸ்ட கெயின் பண்ண பாக்குறா. அப்ப அவனுமே எனக்கு மனசு சரியில்லை, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். என்னோட எக்ஸ்பீட் ரொம்பவே நல்லவ, அவ என்னை எப்பயுமே கேர் பண்ணி பாத்துக்குவா, ஆனா நான் அவளை லைக் பண்ணவே இல்ல, அவளோட ஃப்ரெண்டு கூட நான் அஃபேர்ல இருந்தேன், நீ என் பக்கத்துல இருக்கும்போது என்னோட எக்ஸ் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, உண்மையை சொல்ல போனா நீ என்னோட எக்ஸை விட எல்லா விதத்திலுமே பெட்டரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருது. அவ சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பலான்னு போறப்போ ஹீரோயினோட எக்ஸுமே வந்து வெளியில ஹீரோயினை விழுக்க வரா. அப்பன்னு பார்த்து ஓவரா ட்ரிங்க் பண்ணிருக்கனால ஹீரோயின் கிட்ட ரொம்பவே க்ளோஸா கிஸ் பண்ண போறான். ஹீரோயின் உடனே பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு என்னோட ஒய்ஃபை சுத்தமா பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின்மே ஐயோ இவந்தால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கார் ஏத்தி அவனோட வீட்டுக்கு அனுப்பி விட்டுறா. இது
எல்லாத்தையுமே வந்து ஹீரோ தூரத்துல நின்னு பாத்துட்டு தான் இருக்கான். ஹீரோ ஹீரோயினை தனியா கூப்பிட்டு வந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ எதுக்கு அவன் கூட இவ்வளவு க்ளோஸா நின்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவ சொல்ற, நான் வந்து இதெல்லாம் அவனோட ட்ரஸ்ட கெயின் பண்ணதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றான், அதுக்காக நீ அவனை ஹக் பண்ணுவியா, நீ நாளைக்கு அவனோட ஆபீஸ் விட்டு வந்துரு, உனக்காக நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறேன், நீ போற வழி சுத்தமா சரியில்லை, உனக்கு எது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்ற, இங்க பாருங்க அவன் என்னோட எக்ஸ் தான், நான் தான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், சின்ன வயசுல இருந்து நீ இப்படிதான் கோவக்காரியா வளர்ந்து நிக்கிற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, சின்ன வயசுல இருந்தா உங்களுக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியுமா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வீட்டுக்கு போ, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். ஹீரோவோட கசின் தான் வந்து ஹீரோயினை டிராப் பண்ண வந்திருக்கா. இப்ப ஹீரோயின் வந்து கசின் கிட்ட ஹீரோ பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, சின்ன வயசுல அவங்க எங்க இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ கசினுமே ஹீரோ சின்ன வயசுல ஒரு வில்லேஜ்ல இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் பேரை சொல்ல, ஹீரோயின் இதை கேட்ட உடனே நானுமே சின்ன வயசுல அந்த வில்லேஜ்ல தான் இருந்தேன், ஆனா எனக்கே எதுவுமே சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கனவு மாதிரி வருது. ஹீரோயின் யாரோ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் சொல்றா, நான் நாளைக்கு டவுனுக்கு போறேன், இந்த வில்லேஜ்ல நான் இருக்க போற கடைசி நாள் இதுதான், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் யாருன்னு ஃபேஸ் பாக்குறதுக்குள்ள டக்குன்னு அந்த கனவுல இருந்து முடிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது ஹீரோ தான் வந்து சின்ன வயசுல அவங்க கூட பழகி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, சின்ன வயசுல நான் உன் கூட தான் இருந்தேனா, நீ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். என்ன உனக்கு ஒரு வழியா எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஹீரோயின்மே எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நீ ஏன் முதல்ல எதுவுமே ஞாபகப்படுத்தல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் உடனே உனக்கே எல்லாமே சீக்கிரமா ஞாபகம் வந்து நினைச்சேன், அதே மாதிரியே வந்துருச்சு, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் ரொம்பவே கோமா காலை கட் பண்ணிடுறா. இவனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு சொல்லாம இருந்தனால இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல மெங்க தான் காட்டுறாங்க. மெங்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறா. எங்க ஹீரோயின் வந்து அவளுடைய ஹஸ்பண்ட வந்து அவகிட்ட இருந்து பறிச்சிருவான்னு நினைச்சிட்டு ரொம்பவே ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ மெங்குக்கு வந்து யாரோ கால் பண்ணி, உன்னோட ஹஸ்பண்டோட எக்ஸ் வைஃப் வந்து உயிரோட தான் இருக்கா, அது மட்டும் இல்லாம அவ உன்னோட பக்கத்திலே தான் இருக்கா, நீ பண்ணதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒண்ணுமே சொல்லிடுறா. இதை கேட்டோன்னா அவ சமையா ஷாக் ஆயிடுறா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அதுக்கப்புறம் பாருக்கு வெளில நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் வந்துட்டு, இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, சரி வா நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேண்டாம் தான் சொல்லி பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப கம்பல் பண்ணவும் ஹீரோயினுமே வந்து அவன் கூட போறாங்க. ஆனா அவனோட கார் வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு போகாம அவளோட எக்ஸ் வீட்டுக்கு போகுது. ஹீரோயின் வந்து எதுக்காக உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நீ சும்மா வா நம்ம ரெண்டு டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வீட்டுல டிராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உள்ள போறா. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ செட் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த பாடி கார்ட்ஸ் ரெண்டு பாத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே இந்த விஷயத்த நம்ம பாஸ் கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்றான், பாஸ் வந்து பிசினஸ் ட்ரிப்பா போயிருக்காங்க, நம்ம இப்ப அவங்க கான்டாக்ட் கூட பண்ண முடியாது, நம்ம எதுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கலாம், கரெக்டான டைம் வரப்போ நம்ம பாஸுக்கு கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் எக்ஸ் வந்து ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு வந்து டோரை டக்குன்னு லாக் பண்ணி கீழே வச்சுக்கிறான். ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு இங்க ரொம்பவே கோல்டா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கோட் கொண்டு வந்து குடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் உடனே கோட் எடுக்க போயிடுறான். அவன் கோட் எடுக்க போன கேப்ல ஹீரோயின் வந்து அவன் குடிக்கிற ட்ரிங்க்ல வந்து தூக்கு மாத்திரையை மிக்ஸ் பண்ணிடுறா. அவனுமே கோட் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு அவன் மயக்கமாயிடுறான். ஹீரோயின் இந்த சமயத்தை பயன்படுத்திட்டு வீட்டுல இருக்க லாக்கரை ஓபன் பண்ணி பாக்குறா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றப்ப ஓபன் ஆகல. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பர்த்டே போடும்போது அந்த லாக்கர் ஓபன் ஆயிருது. ஹீரோயினுக்கு தேவையான ஃபைலுமே கிடைச்சிருச்சு. ஹீரோயினுமே அந்த ஃபைல பார்த்துட்டு, நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மெதுவா அந்த ஃபைல் எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளில போலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த எக்ஸா வந்து டோரை லாக் பண்ணிருப்பான் இல்லையா, ஹீரோயினால டோரை ஓபன் பண்ண முடியல. இந்த பக்கம் ஹீரோயினோட எக்ஸுக்கு வந்து கான்சியஸ் வந்துருது. அந்த சமயம் அவனுக்கு ஒரு கால் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உன்னோட வைஃப் உயிரோட தான் இருக்கா, அது வேற யாரும் இல்ல, உன் கூட பிஏவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கால அவதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் இங்க வெளில தப்பிச்சு போக ஏதாவது
ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது யாரோ வர சவுண்ட் கேக்குது. இவ உடனே அந்த ஃபைல தூக்கி ஒரு பூச்செடிக்கு பின்னாடி போட்டுறா. அப்புறம் அங்க இருக்கிற செடிக்குள்ள கேமராவுமே வச்சிடறா. எக்ஸ் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, இல்ல பாஸ் ரொம்ப டைம் ஆயிடுச்சுல்ல, எங்க அம்மா எனக்காக வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதான் நான் வீட்டுக்கு போலான்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவ சொல்றா, என்ன பார்த்தா உனக்கு ரொம்பவே பயமா இருக்கா என்னோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னு ஹீரோயின், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் உடனே, போதும் போதும் டிராமா போடாத, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, என்ன பார்க்க என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்து ஃபேஸ் மாத்திட்டு வந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, என்னையே முட்டாள் ஆக்கலாம் நினைச்சல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினே, ஆமாடா நீ முட்டாள் தான், உன்னை ரிவெஞ்ச் எடுக்கதான் வந்த அப்படின்னு சொல்ல, அவன் உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறான். இந்த எல்லா விஷயத்தையுமே பாடி கார்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. எக்ஸ் என்ன பண்றானா, ஹீரோயினை கூப்பிட்டு வந்து அவனுடைய வீட்டோட பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்கான். நீங்க தான் இருக்க போற, என்கிட்ட இருந்து உன்னால எங்கேயுமே தப்பிச்சு ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். எக்ஸ் வந்து நீங்க தான் பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. இவ ஆக்சுவலி கொஞ்சம் பைத்தியமாவே ஆயிட்டா போல. இவ சொல்றா, ஹீரோயின் தான் வந்து என்னோட எக்ஸ் ஒய்ஃப், அவ நம்ம ரிவெஞ்ச் எடுக்கதான் ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவ இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறா. அவ பாருங்களேன், அவளோட வாய்ஸ், அவளோட ஐடென்டிட்டி மொத்தமாவே சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு யாரோ பின்னாடி இருந்து ஸ்ட்ராங்கா ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க அது யாரு என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட எக்ஸோடனே அவனோட வீட்டுக்கு வந்து அவனுக்கு எதிரா இருக்க எல்லா ஆதாரத்தையுமே அழிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுக்கலான்னு போறான். அந்த ஃபைல் எடுக்க லாக்கரை ஓபன் பண்றான். ஆனா உள்ள ஃபைல் இருக்காது. இவன் எல்லா இடமும் தேடி பாக்குறான். ஆனா ஃபைலே கிடைச்சிருக்காது. இந்த பக்கம் ஹீரோவோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஹீரோக்கு தான் கால் பண்ணி ஹீரோயின் மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ண, ஹீரோ உடனே வேகமா ஹீரோயின் எக்ஸோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து பாக்குறாங்க. ஹீரோ எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணி பாக்குறா. 2 பேருமே ட்ரிம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே போயிட்டு இருக்கும் போது ஹீரோ ஃபைல் கீழே வந்து கிடக்கத நோட் பண்ணிடுறான். அப்ப ஹீரோயின் செடிக்குள்ள வச்சிருக்க அந்த கேமரா நோட் பண்ணிட்டு 2மே எடுத்துறான். ஹீரோ நம்ம தேடிட்டு இருந்த ப்ரூஃப் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டை சுத்தி இருக்கிற கேமராவோட ஃபுட்டேஜ் நான் பார்க்கணும், அதை வச்சு ஹீரோயின் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட எக்ஸ் வந்து ஹீரோயினை பாக்குறதுக்கு தான் பேஸ்மெண்ட் வரா. அப்ப ஹீரோயின் வந்து கிட்ட நம்ம ஸ்வீட்டா பேசணும் விட்டுவான்னு சொல்லிட்டு நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவன் உடனே கையை தட்டி விட்டுட்டு, சொல்லு நீ யார் கூட அஃபேர்ல இருக்க, யாரோட சப்போர்ட்ல நீ என்ன வந்து ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் நான் ஒன்ன மாதிரி தோக்கி கிடையாது, என்ன பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் உடனே ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோக்கு ஒரு லீஃப் கிடைக்குது. இந்த மாதிரி லீஃப் இருக்கிற வீடு எங்க இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிங்க, அந்த வீட்டுலதான் கண்டிப்பா ஹீரோயின் இருப்பா அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். அவங்களுமே அந்த மரம் இருக்கிற லீஃபுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த வீட்டுல எல்லா இடமும் தேடி பாக்குறான். ஆனா ஹீரோயினே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் யோசிக்கிறான், ஒருவேளை ஹீரோயினை பேஸ்மெண்ட்ல வச்சிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பேஸ்மெண்ட்ல போய் தேடி பாக்குறாங்க. ஹீரோயின் பேஸ்மெண்ட்ல இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். ஹீரோயின் கிட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, ஹீரோ வந்து அவனை அடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, நீ எதுக்கும் பயப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ அவனோட பாடி கார்ட்ஸ் கிட்ட, அதான் நமக்கு தேவையான ப்ரூஃப் எல்லாம் கிடைச்சிருச்சுல்ல, இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், அவனுக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்கு, நீ டேப்லெட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நான் டேப்லெட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். அதுக்கு அவன் உடனே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணி அந்த டேப்லெட்டை ஊட்டி விடுறான். ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு, ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், நான் தான் சொன்னேன்ல தனியா போய் ரிஸ்க் எடுக்காதுன்னு சொல்லிட்டு, எதுக்காக நீ தனியா போன அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா தப்புதான், ஒன்ன மாதிரி ஒரு கேங்ஸ்டரை கூப்பிடாம போனது என்னோட தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பிளாஷ்பேக்ல ஹீரோவும் ஹீரோயினும் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து ரொம்பவே பேட் பாயா ரவுடியா இருந்திருப்பான். அவனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து காசு வாங்கிட்டு போறதா வேலையாவே வச்சிருப்பான். ஹீரோயின்மே இவன் இந்த ஸ்கூலோட ரவுடி பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவகிட்ட இருக்க பணத்தையுமே கொடுத்துருப்பா.
வந்துருவா. ஹீரோயின் அப்ப போயிட்டு இருக்க ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஸ்நாக்ஸுமே வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்ல அவன் உடனே எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாளுமே ஹீரோ ஹீரோயின் கிட்ட காசு வாங்க வர ஹீரோயின் அவளுக்கு சாக்லேட்டுமே சேர்த்து கொடுக்கறான். ஹீரோயின் ரொம்பவே பயந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு நீ என்ன கேங்ஸ்டரா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனுமே ஆமா நான் கேங்ஸ்டர் தான், அடுத்த நாளுமே நான் கிட்ட பணம் வாங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் ஹீரோயின்மே பணத்தை கொடுத்துட்டு கூட ஒரு நூடுல்ஸ் பாக்ஸ்மே கொடுக்கறா. ஹீரோ எதுவும் சொல்லாம அந்த நூடுல்ஸ்மே வாங்கிட்டு சரிவா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோக்கு ஷர்ட் எல்லாம் வாங்கி கொடுக்க ஹீரோமே அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறா. இத பாக்குற ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு சொல்ல ஆமா நான் தான் இந்த வேர்ல்ட்ல ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கிற கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இந்த ஸ்கூலோட ரவுடி தானே, அவன் அங்க இருக்கிற பசங்களோட சண்டை போட்டு ரொம்ப அடிபட்டு வந்திருப்பான். அப்ப ஹீரோயின் தான் மெடிசன் எல்லாம் வச்சு விட்டு அவளை ரொம்பவே கேர் பண்ணி பாத்திருப்பான். 2 பேத்துக்குமே ஒருத்தர் பிடிக்கும், ஆனா அவங்க வெளில சொல்லிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் ஹீரோ ஹீரோயின் கிட்ட நான் தான் பூ குடும்பத்தோட வாரிசுன்னு இப்பதான் தெரிய வந்திருக்கு, இதுக்கப்புறம் நான் இந்த வில்லேஜ்ல இருக்க மாட்டேன், நான் சிட்டிக்கு போறேன், இதுதான் நான் உன்னை மீட் பண்ண போற கடைசி நாள், எனக்கு கிஃப்டா ஒரு கிஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே போட பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு பிரிட்ஜ்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கா, ஹீரோ போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வழியா ஹீரோ போகும்போது ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு கம்பி மேல மோதி அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோயினுக்கு பலமா தலையில அடிபட்டுருது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல முழிச்சு பார்க்கும்போது டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு தலையில பலமா அடிபட்டதுனால நீங்க பழசெல்லாம் மறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் தூக்கத்துல இருந்து முழிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருது. அவங்க ஹீரோவை ஹக் பண்ணிட்டு சாரி இவ்வளவு நாள் நீ என் பக்கத்துல இருந்து என்னால உன்னை ஞாபகம் வச்சுக்க முடியல, எல்லாமே என்னோட தப்பு தான், இப்போ எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே பரவாயில்ல எதுவும் ப்ராப்ளம் இல்ல, இப்போ நீ என் கூட இருக்கல்ல எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணி பேசிட்டு இருக்கிறத ஹீரோட கசின் வெளில நின்னு பாத்துறா. அவளுக்கு செம கடுப்பா இருக்கு, 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து வெளில போயிடுறா. ஹீரோ சொல்றான் அதான் உனக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் வந்துச்சுல, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றா சின்ன வயசுல நீ நானும் லவ் பண்ணிட்டு இருந்தோம் தான், ஆனா இப்ப என்னோட வாழ்க்கையே மாறி போச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான் நான் உன்னை ஊருக்கு பாக்கலாம்னு நினைச்சேன், அப்போ நீயுமே சிட்டிக்கு வந்துட்ட, நீ எல்லா விஷயத்தையுமே மறந்து போயிருந்த, அது மட்டும் இல்லாம உனக்கு மேரேஜ் ஆகி இருந்தது, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம உன் லைஃபை விட்டு போலான்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் திருப்பியுமே விதி என்ன உன் கூட சேர்த்துடுச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து விதி இருக்கு போல, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவ சொல்றா நீ பெரிய கம்பெனியோட சிஓஓ, நீ நினைச்சா எத்தனை பொண்ணு வேணாலும் உன் பின்னாடி வர வைக்கலாம், நீ எதுக்காக என்ன சூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, எனக்கு நீதான் வேணும், எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயினை தொட்டு பார்த்துட்டு உனக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு, சரிவா நம்ம இப்ப போய் மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம போய் மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். 2 பேருமே மேரேஜ் பண்ணிட்டு சர்டிபிகேட்டுமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஹீரோ ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்து ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. இத ஹீரோவோட கசினும் அவனோட பேரும் பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவோட கசினுக்கு இதெல்லாம் பார்க்க செம கடுப்பாகுது. நான் அசிஸ்டன்ட் ரொம்பவே சந்தோஷப்படுறான், நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் அவங்களுடைய ரூம்ல உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியா அவங்களுடைய கப்பல் லைஃப ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்க ஹீரோயினை பார்த்துட்டு உன்னோட லைஃப்ல நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட, இதுக்கப்புறம் நீ எப்பயுமே கஷ்டப்படக்கூடாது, நீ என்கிட்ட இருந்து இதுக்கப்புறம் எப்பயுமே தள்ளி போயிடாத, நான் எப்பயுமே உன்னை என் பக்கத்துல வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு மேரேஜ் ஆன விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினோட ஸ்டெப் மாமும் ஸ்டெப் பிரதரும் வந்திருக்காங்க. ஸ்டெப் மாம் கேக்குறாங்க அவ ஒரு டைவர்ஸான பொண்ணு, எதுக்கு நீ அவளை மேரேஜ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இவன் சொல்றான் இப்ப அவ என்னோட வைஃப், இனிமேல் என்னோட வைஃபை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெப்பம் சொல்றாங்க நீ மேரேஜ் பண்ணா முதல்ல உங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிருக்கணும்ல, நீ அதுக்கு வாங்காமலே ரொம்ப அவசரமா இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிருக்க, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு நல்லவளா கிடையாது, அவ உன்னை பணத்துக்காக தான் மேரேஜ் பண்ணிருக்கா, உன்கிட்ட பணம் இல்லைன்னா அவ உன்னை மேரேஜே பண்ணிருக்க மாட்டா, நீ கடைசியில ஏழையாகும் போது அவ உன்னை விட்டுட்டு போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான் நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட வைஃப் கிடையாது, என்கிட்ட எதுவுமே இல்லாதப்ப கூட அவ என் கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டு போயிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் சர்ப்ரைஸா ஹீரோயினுக்காக ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஓபன் பண்றான். உன்னோட ட்ரீமை நோக்கி நீ போற டைம் வந்துருச்சு, நீ உன் ட்ரீமுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க.
ஹீரோமே வந்து ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட் வந்து டெவலப் ஆக இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவனோட எம்ப்ளாயி எல்லாமே வந்து ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் மீட்டிங் போற இடத்துல எல்லாமே வந்து ஹீரோயினோட ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான். இதனால அங்க வந்திருக்க கிளைண்ட் எல்லாருமே வந்து ஹீரோயினோட ஃபுட்டை தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க. இதனால ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்மே நல்லா ஓட ஆரம்பிச்சிருது. இந்த விஷயத்த பிஏ வந்து ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். பாஸ், இப்போ மேடமோட ரெஸ்டாரண்ட் நல்லாவே பிக்கப் ஆயிருச்சு, மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் வந்து ரொம்பவே சேடா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். என்ன நம்ம லைஃப் இப்படியே முடிஞ்சிருமா? ஹீரோ கீழே தான் நம்ம இருக்கணுமா? ஆக்சுவலி நம்ம தான் அந்த கம்பெனியோட சிஓவா இருக்க வேண்டியது, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட கசின் வந்துட்டு இவனை செடியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதுல ஏதோ சீக்ரெட் மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா அவங்களோட லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுல, உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஃபுட்டு சமைச்சு தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல நீயே ரெஸ்டாரண்ட்ல இருந்து இப்ப தானே வந்திருக்க, உனக்கு டயர்டா இருக்கும், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ பின்னாடியே வந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்ப ஹீரோயின் சொல்றா, ரொம்பவே தேங்க்ஸ் என்னோட லைஃப்ல நீங்க வந்ததுக்கு, உங்களாலதான் நான் இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்றா. இந்த பக்கம் ஹீரோவோட கசின் இருக்கா இல்லையா, அவன் ஜெயில இருக்க ஹீரோயினோட எக்ஸ மீட் பண்ண வந்திருக்கா. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பின ஹீரோவும் ஹீரோயினும் நீ ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா? உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் உன்னை பெயில் எடுக்கிறேன், நீ வந்து நான் சொல்ற மாதிரி ஆக்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா வீட்டுல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோக்கு கால் வருது. ஹீரோவோட அப்பா தான் கால் பண்ணி, இங்க ஒரு ஃபேமிலி மீட்டிங் இருக்கு, நீ உன்னோட வைஃபை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோ உடனே அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட அவங்க அப்பாக்கு கொடுக்கறாங்க. அப்போ ஸ்டெப்மம் வந்து ஹீரோ பார்த்துட்டு சொல்றாங்க, நீ வந்து இந்த கூ குடும்பத்தோட வாரிசே கிடையாது, உன்னோட டிஎன்ஏவும் உங்க அப்பாவோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகவே இல்ல, நீ ஃபேக்கா வந்து இந்த குடும்பத்தோட ஒட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். அப்ப நான் இந்த கூ குடும்பத்தோட வாரிசு இல்லைனா அப்ப யாரு இந்த கூ குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லி கேட்க, அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் வந்துட்டு, நான் தான் இந்த கூ குடும்பத்தோட வாரிசு, நீ தான் எனக்கு பதிலா போலியா வந்து நடிச்சிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்தை பையனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. இப்ப ஹீரோயின் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அந்த சமயம் ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் வந்துட்டு, ஆமா நீங்க என்னோட அண்ணாவே கிடையாது, நீங்க பணத்துக்காக தான் இந்த கூ குடும்பத்தோட வாரிசை நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனையுமே வந்து ஹீரோவோட கசின் தான் வந்து பிரைன் வாஷ் பண்ணிருப்பா போல. ஹீரோயினோட எக்ஸ் சொல்றான், நீ நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கல, இந்த கூ குடும்பத்தை விட்டு நீ வெளில போயிரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோமே கோச்சிட்டு வெளில வந்துடுறான். ஹீரோயின் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா, நீங்க எதுக்கு கோவப்படாதீங்க, பொறுமையா இருங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சின்ன வயசுல நடந்த பாஸ்ட யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அந்த வில்லேஜ்ல இருக்கும் போதா அவனை வளர்த்துட்டு இருக்கவங்க அவனோட ஒரிஜினல் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி தெரிய வந்திருக்கும். இது தெரிஞ்சோன்னா அவன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹீரோவை கிண்டல் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோ வந்து ஸ்கூல்ல ஒரு பெரிய ரவுடி பையனா மாறி இருப்பான். ஹீரோ அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஹீரோயினோட எக்ஸுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஆதாரம் இருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஆபீஸுக்கு ஹீரோவோட கசின், ஸ்டெப் பிரதர், ஹீரோயினோட எக்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அந்த கம்பெனி எந்த நிலைமையில இருந்துச்சு தெரியுமா, நான் தான் அந்த கம்பெனியை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன், ஆனா அவங்க என்னையும் அம்மாவையுமே தப்பா பேசுறாங்க, என்னால அதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் ஹீரோட பிஏ கால் பண்ணி, இந்த எல்லா சதிக்கும் காரணம் உங்களுடைய கசின் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோ அப்படியே உடஞ்சு போயிடுறான். அவன் லைஃப்ல அவனுடைய கசினையுமே வந்து நம்பி இருப்பான். அப்போ அவளுமே வந்து இவனுக்கு ஆப்போசிட்டா சீட் பண்ணான்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ ரொம்பவே உடஞ்சு போயிடுறான். அப்ப ஹீரோ இந்த சமாதானப்படுத்திட்டு இருக்கா, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, யார் உங்க லைஃப்ல இருந்தாலும் இல்லைனாலும் நான் உங்க கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஆபீஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி ஹீரோவை கவுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு, இது என்னோட ஆபீஸ், என்னோட ஆபீஸ்ல உட்காந்து நீங்க எப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இந்த கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர், இந்த கம்பெனியை நான் என்னோட சொந்த முயற்சியில முன்னு கொண்டு வந்திருக்கேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்டெப் பிரதர் பார்த்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு இந்த கம்பெனில இடமே கிடையாது அப்படின்னு சொல்ல அவன் உடனே ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனா ப்ளீஸ் நான் என்ன மன்னிச்சிருங்க, நான் கேட்க கூடாதவங்க பேச்சை கேட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவன் சொல்றான் துரோகிக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட எக்ஸ பார்த்துட்டு ஏண்டா நீ பெயில தானே வந்திருக்க, நீ கோ குடும்பத்தோட வாரிசுலன்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சிட்டேன், போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக வந்திருக்காங்க, ஆல்ரெடியே நீ பண்ண தப்புக்கு வாழ்க்கை ஃபுல்லா கம்மி என்னனும், இப்போ நீ அடிஷனலா வேற தப்பு பண்ணிருக்க, போ இதுக்குமே ஜெயில கடந்து அனுபவி அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கசினை பார்த்துட்டு எதுக்காக நீ என்னை ஏமாத்தின, நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பணும் தெரியுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவ சொல்றா நான் உங்களை ரொம்பவே லைக் பண்ணேன், ஆனா நீங்க என்ன கண்டுக்கவே இல்ல, நான் ஒரு சிஇஓட ஒய்ஃப் ஆகணும்னு நினைச்சேன், இத்தனை நாளா நான் உங்களை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா கரெக்டா ஹீரோயின் வந்துட்டா, நீங்க அவளை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே கையை தட்டி விட்டுட்டு போது நடிக்காத, ஒன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை என் லைஃப்ல பார்த்ததே இல்ல, இதுக்கப்புறம் நீ என்னோட கண்ணு முன்னாடி முடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து துரத்தி விட்டுறான். அடுத்து நீங்க ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. அவளுக்கு குழந்தை அழிஞ்சப்பமே அவள் லைட்டா பைத்தியம் ஆயிட்டா. இப்போ அவளுடைய ஹஸ்பண்டுமே ஜெயிலுக்கு போயிட்டான்ல, இதை கேட்டோன்னு அவ முழுசாவே பைத்தியம் ஆயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ரிங் காமிச்சு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றா நம்ம ரெண்டுத்துக்கும் மேரேஜ் ஆயிருச்சு, இப்போ எதுக்காக நீங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றா நான் அப்போ உன்னை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனேன், இப்போ நீ முழு மனசால என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், நீ ரிவெஞ்ச் எடுக்க நினைச்ச எல்லாத்தையுமே நீ ரிவெஞ்ச் எடுத்துட்ட, இப்போ நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம்ல, இப்போ நீ சொன்ன மாதிரி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இதை கேட்டோன்னு அவனுமே ரிங்க போட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ரெஸ்டாரண்ட் நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் அதனால அடுத்த பிரான்ச்சுமே ஓபன் பண்ணிட்டாங்க. ஹீரோ எப்பயுமே வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணதான் வந்திருக்கான். அவன் ரொம்பவே டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குற கிளைண்ட்டுமே என்னாச்சு நீங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போனா போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோமே கிளம்பி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான். ஹீரோயின் வந்துட்டு பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு இப்ப டெலிவரி பெயினுமே வந்திருக்கு. அதனால ஹீரோ ரொம்பவே பதட்டமா இருக்கான். ஹீரோயினும் இல்ல ஐயோ அம்மான்னு சொல்லி கத்திட்டு இருக்க இங்க வெளில உட்காந்து ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்குமே குழந்தை பிறந்திருது. ஹீரோயினுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஹீரோ இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்போ இவங்க 3 பேருமே ஹாப்பியா ஒரு லைஃப வாழ போறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.